Hi everyone, in this video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 4.2 ல question number 6 and 7 கான solution பார்க்க போறோம். ஓகேவா? First 6th question பாருங்க. Find the domain of the function f of x கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? sin inverse of mod x minus 2 by 3 plus cos inverse of 1 minus mod x by 4 அப்படினு கொடுத்திருக்காங்க. டொமைன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் sin inverse ஓட டொமைனும் cos inverse ஓட டொமைன்லயே சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். sin inverse ஓட டொமைன் என்ன -1 less than or equal to mod x minus 2 by 3 less than or equal to 1. ஓகேவா? இதான் sin ஓட டொமைன். இதில் x எந்த வேல்யூலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு செக் பண்ணணும். நான் இப்போ நமக்கு என்ன வேணும்? எக்ஸோட ஆன்சர் தான் வேணும். அப்போ எக்ஸ் வர வரைக்கும் நம்ம இந்த சம்மை சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்குது. எனக்கு அந்த 3 வேண்டாம். அப்போ என்ன பண்ணுங்கள்? ஒரு 3ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பை 3. அப்போ என்ன ஆகும்? -3 லெஸ் than or equal to mod x minus 2. இங்கே என்ன ஆகும்? இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ mod x minus 2 less than or equal to 3. அடுத்து எனக்கு எக்ஸோட ஆன்சர் தானே வேணும். அப்போ இந்த -2 எனக்கு வேண்டாம். அப்போது ஒரு +2ஆல் எல்லா பக்கமும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த -2ம் +2ம் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்? ஆட் பை 2. அப்போ -3 + 2 less than or equal to mod x less than or equal to 3 + 2. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 2 விட 3 தான் பெரிய நம்பர். இங்கே டிஃப்ரென்ஸ் சைன் இருக்குது. ஸோ சப் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 - 2 1. பெரிய நம்பர் என்னது? 3. அதோட சைன் எழுதிருங்க. mod x less than or equal to இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 5. mod ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம 2 வேல்யூஸையுமே எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூஸை எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க? -1 5 கொடுத்துருக்காங்களா? பட் என்ன இருக்குது? நடுவில் மாட்லஸ் இருக்குது, வெறும் எக்ஸ் இல்லை. மாட்லஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 வேல்யூக்கும் நெகட்டிவ்லேயே நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ -5 இந்த பக்கம் +1. இப்போ வேல்யூஸ் எடுத்து பாருங்கள். இதுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளேருந்து வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதிலேருந்து வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் நம்மளோட டொமைன். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளேருந்து ஒரு -3 எடுத்தோம் அப்படின்னா -3 இங்கே அப்ளை பண்ணோன்னா என்னாகும்? -3 இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணால் என்னாகும்? இதில் -3 போட்டு மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா +3 ஆயிரும். +3 எங்கே தான் இருக்கும்? -1 to 5 உள்ள ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல உள்ள எல்லா பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் டொமைன். திருப்பி இங்கேருந்து 0 எடுத்துக்கலாமா? இதிலேருந்து 0 எடுங்க. 0 எடுத்து இங்கே போட்டோம் அப்படின்னா என்னாகும்? 0 வந்து ஒரு நான் நெகட்டிவ் நம்பர், ஆல்வேஸ் கிரேட்டர் தென் -1, ஆல்வேஸ் லெஸ் தென் அ பாசிட்டிவ் நம்பர். ஓகே? அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இதுவும் நம்மளோட டொமைன் தான். திருப்பி இங்கேருந்து 3ங்கிற வேல்யூ எடுத்துக்கோங்க. இதில் 3 போட்டோம் அப்படின்னா என்னாகும்? 3 நெகட்டிவ் நம்பரை விட பெருசு அண்ட் 5 விட சின்ன நம்பர் தான். அப்போ 3யும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? அப்போது 3யும் அப்போ இந்த பக்கம் உள்ள எல்லா வேல்யூவும் நம்மளோட டொமைன் தான். அப்புறம் ரிமைனிங் வெளியில் உள்ளதில் இப்போ இங்கே நான் 6 எடுத்தேன் அப்படின்னா இங்கே 6 போட்டோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக 6 போட்டோன்னா 6 வந்து 5 விட பெரிய நம்பர். அப்போ இந்த இன்இக்வாலிட்டி ஹோல்ட் ஆகாது. அப்போது இந்த சைடில் உள்ள எதுவுமே என்னோட டொமைன் கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கம் நான் -6 எடுத்தேன் அப்படின்னாலும் இங்கேயும் அதே கதை தான். -6 எடுத்து நான் இங்கே அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 6ன்னு வரும். 6 திருப்பி என்னாகும்? இதை விட பெரிய நம்பர் 5 விட. ஆனால் இங்கே என்ன இன்இக்வாலிட்டி இருக்குது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ இந்த சைடில் உள்ள எந்த வேல்யூ வராது. அப்போது sin inverse ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன வருது? x belongs to close to -5லேருந்து 5 வரைக்கும். ஓகேவா? எப்படி பண்ணுறோன்னு புரியுதா? ஸோ இது நம்மளோட ஆன்சர். திருப்பி cos inverse இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணலாம். அடுத்து cos inverse of 1 minus mod x by 4. ஓகேவா? இங்கே cos inverseக்கான ரேஞ்ச் என்ன? அதே -1லேருந்து 1 வரைக்கும் தான். by 4 less than or equal to 1. ஓகேவா? இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ -4 less than or equal to 1 minus mod x less than or equal to 4. திருப்பி எனக்கு இந்த 1 வேண்டாம். அப்போ என்ன பண்ணோம்? -1ஆல் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பை -1. ஸோ -4 -1 less than or equal to minus mod x
less than or equal to 4 minus 1. So minus 5 less than or equal to mod x less than or equal to 3. ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ நான் எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்புறம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இன்இக்வாலிட்டியை மாற்றி எழுதணும். ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பை எ மைனஸ் என்னாகும், இன்இக்வாலிட்டி மாற்றி எழுதணும். அப்போ 5 greater than or equal to mod x greater than or equal to -3. ஓகேவா? அடுத்து இங்கேயே அதே மாதிரி ரேஞ்ச் செக் பண்ணணும். இதை மாற்றி எழுதிக்கோங்க. -3 less than or equal to mod x less than or equal to 5. இங்கேயே பெரிய வேல்யூ என்னது, 5. அப்போ இதோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு செக் பண்ணணும். ஓகேவா? -3 5 கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே 3, இந்த பக்கம் -5. இப்போ இதுக்குள்ளேருந்து ஒரு வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா -4 எடுக்கலாமா? -4 எடுத்து இதில் அப்ளை பண்ணுங்கள். இதில் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், +4 ஆயிரும். ஸோ 4 வந்து இதுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ இந்த டொமைன் உண்டு. ஸோ இந்த வேல்யூ எல்லாமே உண்டு. திருப்பி இதுக்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா 0 எடுங்க. 0 எடுத்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அப்போ இதுவும் உண்டு. திருப்பி 3 to 5க்குள்ளே 4 எடுத்துக்கலாமா? 4 எடுத்து இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் -3 விட இது பெருசு தான். அப்போ இந்த வேல்யூ உண்டு. ஸோ இங்கேயுமே என்ன ஆன்சர் தான் வருது, x பிலாங்ஸ் டு ஓகே. வெளியில் உள்ள செக் பண்ணல. சப்போஸ் வெளிலேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் 6, இந்த பக்கம் -6 எடுத்துக்கோங்க. -6 போட்டோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி ஃபெயில் ஆகும். லாஸ்ட் இதிலே பார்த்தோம். ஸோ இந்த பக்கம் உள்ளது வராது. 6 எடுத்தாலும் அதே தான். அப்போ இந்த பக்கமும் வராது. அப்போ ஆன்சர் என்னது, x பிலாங்ஸ் டு -5, 5. இப்போது ரெண்டுக்கும் அடிஷன் கேட்டிருக்காங்களா, அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து அப்படின்னா அதோட யூனியன் தான் எடுக்கணும். ஓகேவா? அப்போது ரெண்டு இதுக்கும் சேர்த்து டொமைன் கேட்டிருக்காங்க அப்படின்னா டொமைன் ஆஃப் f of x ஈக்குவல் டு -5, 5. ஓகேவா? ரெண்டுலேயும் ஒரே ஆன்சர் தானே வந்துச்சு. இந்த பக்கம் -5, 5 தான் வந்திருக்கு. இங்கேயும் -5, 5 தான் வந்திருக்கு. அப்போது f of x ஓட டொமைன் என்னது, -5, 5. ஓகேவா? Now second question. sin inverse x cos inverse x ஓட டொமைன் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தானே. sin inverse x ஓட டொமைன் என்னது, -1 less than or equal to x less than or equal to 1. சிமிலர்லி cos inverseக்கான டொமைனும் அதே தான் இல்லையா? ஸோ ரெண்டோட டொமைன் வேல்யூமே சேம் தான். அப்போது g of xோட டொமைன் என்னது, டொமைன் ஆஃப் இது சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு, இது காஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா? ரெண்டுக்குமே டொமைன் சேமு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் போட்டிருக்கேன் பேசிக்ஸ் ஃபார் 4th சாப்டர் அப்படின்னா அதை பார்த்துட்டு பாருங்கள், இது புரியும். ஸோ டொமைன் ஆஃப் g of x என்னது, -1 less than or equal to x less than or equal to 1. ஏன், ரெண்டு பக்கமும் நமக்கு சேம் ஆன்சர் தான் இருக்குது. ஓகேவா? இதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதுவோம். -1, 1. இந்த பக்கம் கீழே கோடு இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். இந்த மாதிரி கீழே கோடு இல்லாமல் வெறும் லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட்டில் எழுதணும். ஓகேவா? ரெண்டு பக்கம் லெஸ் தென் கொடுத்துருந்தா ஓப்பன் ப்ராக்கெட்டில் எழுதணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th question. For what value of x the inequality π/2 less than or equal to cos inverse of 3x minus 1 less than pi hold. ஸோ எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு இந்த இன்இக்வாலிட்டி ஹோல்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் திங் கொடுத்துருக்க இன்இக்வாலிட்டி எழுதுங்க. π/2 less than cos inverse 3x minus 1 less than pi. இப்போது ரெண்டு பக்கம் எல்லா பக்கமும் காசால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த காசும் காஸ் இன்வெர்ஸும் அப்படியே கேன்சல் ஆகிக்கும். இந்த பக்கம் காஸ் பைன்னு வரும், இந்த பக்கம் காஸ் பைன்னு வரும், இந்த பக்கம் காஸ் π/2ன்னு வந்துடும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா காஸ் π/2ஓட வேல்யூ என்னது, 0. ஸோ 0 less than 3x minus 1 less than காஸ் பையோட வேல்யூ என்னது, -1. இப்படி வரும். அதாவது 0வை விட -1 பெரிய நம்பர் அப்படின்னு வரும். இது தப்பு. ஓகேவா? ஸோ நம்ம இதில் என்ன ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் காசால் மல்டிப்ளை பண்ணும்போது காசால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? பட் என்ன பிரச்சனை,
காஸ் ஃபங்க்ஷன் தான் பிரச்சனை. காஸ் ஃபங்க்ஷன் எதில் டிஃபைன் பண்ணியிருக்கோம்? π/2லேருந்து π வரைக்கும். π/2லேருந்து π வரைக்கும் இந்த கிராஃபை பாருங்கள். π/2லேருந்து π வரைக்கும் காஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் ஃபுல்லாக நெகட்டிவ். ஓகே, பாருங்கள், 0லேருந்து ஃபுல்லாக -1 வரைக்கும் தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? காஸ் ஃபங்க்ஷன் இந்த டொமைனுக்குள்ளே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெகட்டிவான ஒரு வேல்யூவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவான வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்இக்வாலிட்டியை மாற்றிடணும். இந்த ஒரு ஸ்டெப் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா போதும், இந்த சம்க்கு ஆன்சர் எழுதிடலாம். cos π/2 greater than 3x - 1 greater than cos π. ஓகேவா? புரியுதான்னு பாருங்கள். காஸ் ஃபங்க்ஷன் இந்த டொமைனுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூஸை மட்டும்தான் எடுத்துக்குது. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸால் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால சைனை இன்இக்வாலிட்டியை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் போட்டாச்சு. இப்போ வேல்யூ அப்ளை பண்ணிடுங்க. cos 90 0 greater than 3x - 1 cos π வந்து -1. இதை மாற்றி எழுதுன்னா எழுதிக்கோங்க. -1 less than 3x - 1 less than 0. இப்போது இந்த -1 எனக்கு வேண்டாம், அப்போ 1ஆல் ஆட் பண்ணிடுங்க. அப்போ -1 + 1 less than 3x less than 0 + 1 implies that 0 less than 3x less than 1. அப்புறம் எனக்கு எக்ஸ் தானே வேணும், அப்போ இந்த 3 எனக்கு வேண்டாம். அப்போ ஆன்சர் என்னது? அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிடணும். 0/3 less than x less than 1/3. 0/3 என்னது? 0 தான். less than x less than 1/3. ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். புரிஞ்சுதா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.